ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்டில் இந்த எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. போட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மெசேஜ் பாக்ஸ் இருக்கும், இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பிளாக்னு மாற்றிக்கோங்க. இது வந்து உங்கள் அட்ஜஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி குட்டி பாட்ஸும் கொடுத்துருப்பேன், பெரிய பாட்ஸும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாமே பிஎன்ஜியாகவும் கொடுத்துருப்பேன், இந்த மாதிரி 2 மெசேஜும் கொடுத்துருப்பேன். டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், வீடியோ டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து குரோம்லேருந்து லிரிக்ஸ் காப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்களே டைப் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர்ஸு ஃபாண்ட் ஸ்டைலெல்லாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் மெசேஜ் பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ரைட்லேருந்து வர மாதிரி இருக்கும் எல்லா டெக்ஸ்ட்டும். நான் அதை கிளிக் பண்ணிட்டேன், உங்களுக்கு லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும் டெக்ஸ்ட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கீபேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் எடிட் பண்ணோம்னா எடிட் பண்ணிக்கலாம். எமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹார்ட் எமோஜி ஆட் பண்ணிட்டேன். எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரி இமேஜஸ் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதே இமேஜ் மெசேஜ் பாக்ஸ்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணோன்னா அப்படியே பேக் வந்து நீங்கள் இதுலேயே வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அப்படி வேறு மெசேஜ் பாக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கணும். இது எல்லாமே சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இன்சர்ட் போயிட்டு வீடியோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி 9:16 வச்சுட்டு ஃபுல்லாக ஜூம் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ வந்து டியூரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீழே இருக்கிற ஆடியோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்குது, வீடியோலேருந்து கூட நீங்கள் ஆடியோ எடுத்துக்கலாம். நான் வந்து மை மியூசிக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஆடியோ எல்லாமே வரும். நான் மை மியூசிக் கிளிக் பண்ணிட்டு ஒரு சாங்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து 30 செகண்ட்ஸ் கிட்ட உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒப்பாசிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி தான், இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 36 கிட்ட வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஃபில்டர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து என்னோட செட்டிங்ஸ் தான், நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்னஸ் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் அதிகம் பண்ணி வைக்கிறனோ அதெல்லாம் நீங்களும் அதிகம் பண்ணி உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கம்மி பண்ணுறனோ அதுவும் நீங்களே கம்மி பண்ணுங்க, ஆனால் உங்களோட பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. லைட்னஸ் ஒன்று இந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணிட்டேன். அடுத்து வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன், ஒரு 30 கிட்ட வச்சுக்கிறேன். சேச்சுரேஷன் வந்து ஒரு -18 அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் விக்னேட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஷார்பன் செலக்ட் பண்ணிட்டு அதுவும் உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டைமு, டேட்டு, மந்த்து இதெல்லாமே கொடுத்துருங்க.
இதை டைப் பண்ணும்போது ஃபாண்ட் ஸ்டைலை வந்து மாற்றிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போதே தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலே வச்சுக்கோங்க. இது இன்ஷாட்டில் இருக்கிற பேசிக் ஃபாண்ட்ஸ் தான் எல்லாமே வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து வீடியோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சுருங்க. இப்போ பிஐபின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குல்ல, இந்த பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ண இமேஜஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றா நீங்கள் இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணி கொண்டு வந்துருங்க. இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ லேயர் எண்டிங்கில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு வரும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது வந்து 30 செகண்ட்ஸ் எது வரைக்கும் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ டூல்ஸில் மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளெண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் ஆர் லைட்டன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. நான் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். இப்போ டூல்ஸ் கொஞ்சம் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அனிமேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் இருக்குது. இப்போதைக்கு இன் அனிமேஷன் கொடுத்து ஸ்லைட் அப் அப்படிங்கிற அனிமேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாங்கோட லிரிக்ஸ் எங்கே முடியுதோ அங்கே அந்த ஒயிட் லைனை வச்சு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ண இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்து லிரிக்ஸ் இங்கே முடியுது. ஸோ இங்கே வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி எண்டிங்கில் அந்த ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வீடியோ எண்ட் அதை வந்து டச் பண்ணிட்டேன்னா எனக்கு வீடியோ ஃபுல்லாக இது போயிடும். அப்போ பிளெண்டு கொடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கேப் விட்டு. இப்போ இதுக்குமே நான் அனிமேஷன் கொடுத்து ஸ்லைட் ஆப் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே மெசேஜ் பாக்ஸ் ஆட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது எல்லா வீடியோ லேயருமே ஈக்குவலாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற லேயரை வந்து அப்படியே டிலீட் பண்ணிடுங்க. ஒவ்வொரு லேயராக கிளிக் பண்ணி அவுட் அனிமேஷன் நம்ம இப்போ இதுக்கு கொடுத்துக்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவுட் அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு அனிமேஷனாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா அவுட் அனிமேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு சாங் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து அதே மாதிரி பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீனுன்னு கொடுத்துருங்க. இன் அனிமேஷன் இது கொடுத்து அவுட் அனிமேஷனும் கொடுத்துருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பிஐபி ஆப்ஷன் கொடுத்து டெம்ப்ளேட் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பேன், 1 கிளிக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது ஃபியூ செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் இல்லைனா லைட்டன் இதை கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிள். இந்த எடிட் நீங்களுமே பண்ணலாம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.